2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற கருப்பு வரலாறு கோத்ரா கலவரம். கோத்ரா கலவரத்தில் சற்றேறக்குறைய 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையில் ஏராளமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், இந்துக்களும் கொலையுண்டார்கள். இந்த கொலையை அடிப்படைவாத ஹிந்து பஜ்ரங் தள் மற்றும் இந்துடைய விஹெச்பி போன்ற அமைப்புகள் தலைமையேற்று நடத்தியதாக நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை தாண்டி வெளிநாடுகளிலும் கூட இந்தியாவிலிருந்து கருப்பு வரலாற்றை வெளிநாடுகளுக்கு அது பதிவு செய்தது. இந்த கோத்ரா கலவரத்தில் பிரிட்டன் நாட்டவர் கொலை செய்யப்பட்டதாகவும் 6 பேர் விடுதலையை குஜராத் உயர்நீதிமன்றம் தற்போது உறுதி செய்திருக்கிறது. குஜராத்தில் கோத்ரா கலவரம் நடைபெற்ற போது பிரிட்டனை சார்ந்த 3 கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேரின் விடுதலையை மாநில உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள கோத்ராவில் கரசேவர்கள் அந்த ரயிலுக்கு தீ வைக்கப்பட்டதில் 59 பேர் உயிரிழந்தார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு பெரும் மத கலவரம் ஏற்பட்டு 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இவற்றில் 69 பேர் நரோடாபாட்டியாவில் உயிரோடு ஈசாப் ஜாஃப்ரி போன்றவர்களும் எரிக்கப்பட்டார்கள். அப்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டன் குடிமக்கள் இம்ரான் முஹம்மது, ஷேத் ஷஃபீக், ஷக்கீல் அப்துல், முஹம்மது நல்லா பாய் ஆகியோர் குஜராத்தின் சர்பகந்தா மாவட்டம் வழியாக பயணித்தார்கள். அவர்கள் வந்த காரை கலவரக்காரர்கள் வழிமறித்து தாக்குதல் நடத்தினர். இதில் முகமது நல்லபாய், ஷயீத் ஷஃபீக், ஷக்கீல் அப்துல் ஆகியோர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். இந்த கொலை வழக்கில் மிதன்பாய் பட்டேல், பிரகல்ஹாத் பட்டேல், ரமேஷ் பட்டேல், மனோஜ் பட்டேல், ராஜேஷ் பட்டேல், காலாபாய் பட்டேல் ஆகிய 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் அவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி அவர்களை சபர்கந்தா முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக மாநில உயர்நீதிமன்றத்தில் இம்ரான் முஹம்மது மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். ஆனால் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற உத்தரவில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்து 6 பேரின் விடுதலையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏஒய் கோக்ஜே, எஸ்ஜே தவே ஆகியோர் அடங்கிய அமர்வு உறுதி செய்தது. அப்படியென்றால் அவர்களை கொலை செய்ததற்கு ஆதாரம் இல்லை என்றும் அவர்களை விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றும் இந்த தகவலின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் சிறையில் இதுகாரம் தாமதித்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. 2002 இதுவரை 23-4 ஆண்டுகள் ஆன பின்பும் இந்த படுகொலையில் தவறு செய்தவர்களை விடுதலை செய்திருப்பது இது ஒன்றும் நகைப்பிற்கு அல்ல. ஏற்கனவே கண்கள் முன்னால் தன் குடும்ப உறவுகள் 13 பேரை பில்கிஸ்பானுடைய பிள்ளை கொலை செய்யப்பட்ட வழக்கில், அவள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், உயர் சாதியை சார்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்த குஜராத் அரசு 11 பேரை உடனடியாக விடுதலை செய்தது. அவற்றை எதிர்த்து போராடி தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி படுகொலை அரசியல்களை முன்னெடுப்பவர்களுக்கு இரக்கமும் அன்பும் சமாதானமும் எங்கு தெரியாது. ஆனால் நீதிபதிகள் அயலகத்தில் இருந்து வந்த 3க்கும் மேற்பட்ட 4 முஸ்லிம் சுற்றுலா பயணிகளைத்தான் இந்த கும்பல் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த உத்தரவுக்கு எதிராக இம்ரான் முஹம்மது மேல்முறையீட்டு மனுவை அவர் தாக்கல் செய்த நிலையிலும் கூட முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற உத்தரவில் தலையிட எங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று 6 பேரின் விடுதலையை குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொக்ஜே தாவே ஆகியோர் உறுதி செய்திருப்பதையும் இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது.